உலக தமிழ் உறவுகளுக்கு திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 35வது அதிகாரமாக உள்ள துறவு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 345வது திருக்குறளை காணப்போகின்றோம். துறவு என்பதற்கு ஆசையை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 345வது திருக்குறளை காண்போம். மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றாருக்கு உடம்பும் மிகை. மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றாருக்கு உடம்பும் மிகை. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். மறுபிறப்பை வேண்டாதவர்களுக்கு அவரின் உடம்பே சுமையாக கருதும் போது கூடுதலாக மற்ற பற்றுகளை விரும்ப மாட்டார்கள். மீண்டும் பொருள்: மறுபிறப்பை வேண்டாதவர்களுக்கு, வெறுப்பவர்களுக்கு தங்களுடைய உடலையே சுமையாக கருதும் போது கூடுதலான பற்றுக்களை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது இக்குறட்பாவின் பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றுவோம், வாழ்வில் வெற்றி காண்போம். நன்றி.